ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிட்டேன். தட்டைக்காய் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிட்டேன். இது நான் ஃப்ரிட்ஜில் மூடி வச்சுருவேன். ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக பொரியலுக்கு தேங்காய் வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு கறி பண்ணலாம். கறினா என்ன, பொரியல் பண்ணலாம். அது தொட்டுக்கிறதுக்கு உண்டான பொரியலாக பண்ணலாம். அதான் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது பரங்கிக்காயில் தக்காளி வெங்காயம் போட்டு பரங்கிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை டிஃபன் சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம். கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயத்தோடு வணக்கி பச்சை மிளகாயோட வணக்கி குழம்பு பொடி போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக புளி ஊற்றி அது கூட டிஃபன் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்புறம் கதம்ப சாம்பார்னு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காய் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அது இருக்கிறப்ப போட்டு கதம்ப சாம்பார், மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார். அப்போ எல்லா சத்தும் நமக்கு இறங்கும். அப்புறம் அவியல் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற காய்கறிகள் இல்லை இருக்கிற காய்கறிக்குள்ளேயே ஒவ்வொன்று எடுத்து குட்டிக்கிட்டே நறுக்கி அவியல் பண்ணலாம். பல விதம் சாப்பிட்லாம். பண்டம் ஒன்று பலகாரம் பத்துங்கிற மாதிரி. ஓகே, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.